அப்பா அம்மா என்னை மன்னிச்சிருங்க. 3 வருஷம் ஆச்சு இன்ஜினியரிங் முடிச்சு. வீடு கட்ட போக வேண்டியவன் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கேன். காலேஜ் சரியில்லை, கோச்சிங் சரியில்லைன்னு காரணத்தை சொல்லி என் காலத்தை விட்ட நான் விரும்பலை. போதும்பா, எனக்காக நீங்கள் உழைச்சதெல்லாம். இனியும் நான் பாரமாக இருக்க விரும்பலை. ஸோ உங்களை விட்டு இந்த உலகத்தை விட்டும் போகிறேன்ப்பா. அம்மாட்ட சொல்லிடுங்க. 1 2 3. ஹலோ ஹலோ வீரா, யாரு? என்னோட பயோடேட்டா உனக்கு தேவையில்லை. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? வீரா, உன்னை நான் மீட் பண்ணும். அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை. டைம் இருக்காதா? இல்ல உன் உயிர் இருக்கா? அது உங்களுக்கு தேவையில்லை. உண்மையை சொல்லு வீரா. எனக்கு தேவையில்லை, ஆனா உனக்கு தேவையான ஒரு விஷயம் என்கிட்ட இருக்கு வீரா. இப்போ உனக்கு என்ன வேணும்? உன்னை மீட் பண்ணணும். எங்க? எந்த வீடா இருக்கும்? பக்கத்துல வீடு தான் சொன்னான். இந்த வீடாக தான் இருக்கும் போல. சரி, இறங்கி போய் பார்ப்போம். ஹலோ சார், ஹலோ, யாராச்சும் இருக்கீங்களா? இவனை நம்பி வந்ததுக்கு நம்மளை அடிச்சுக்கணும். பேசாம செத்தே போயிருக்கலாம். இனி வெயிட் பண்ணி இந்த யூஸும் இல்லை. பேசாம போயிட வேண்டியதுதான். நோ மோர் வெயிட்டிங். என்ன இடம் இது? கதவை உடைச்சிட்டு வீட்டுக்குள்ள போகணும்னு பார்த்தா வேற எங்கேயோ வந்திருக்கோம். எங்கேயோ வந்து வசமா மாட்டிக்கிட்டேன் போலனா.
எந்த இடனே தெரியாம ரொம்ப நேரமா நான் இங்க அலைஞ்சிட்டு இருக்கேன். வேற யாரையும் நான் பார்க்கல. இங்க நான் மட்டும் தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் நான் இங்க இருந்து வெளியே போகணும். நான் வெளியே போகணும். ஃபோன் ஏதாச்சும் இங்கே இருந்தால் நல்லாயிருக்கும். எப்பப்போலாம் தருமோ அப்பப்போலாம் கிடைக்காது இந்த ஃபோனு. என்ன சத்தம் கீழே? கதவை பூட்டிட்டு தான் வந்தோம். எப்படி திறந்துருக்கு? யாரும் இல்லையே. இல்ல, என்ன தவிர வேற யாரும் இந்த வீட்டுக்குள்ள இருக்காங்க. யார் அது? இங்க இருந்தா ஏதோ சத்தம் வருது. ஹலோ, யாரு? ஏதோ தப்பா இருக்கு. Oh no! இங்கிருந்து எப்படியாச்சும் மெதுவா போயிட வேண்டியதுதான்.
காலை விடு. கமான். சாவு. உன்ன சாக வந்தவன் இப்படி சாகடிக்க வச்சுட்டானே. ஒண்ணுமே புரியல. யார் அவன்? எதுக்கு என்ன துரத்துனா? எதுக்கு கடிக்க வந்தான்? இந்த இடத்துக்கு வந்ததுல இருந்து ஒண்ணு விளங்கல. இப்ப யாரு? இது என்ன இடம்? இப்ப எங்க வந்திருக்குன்னு தெரியலையே. என்னதான் நடக்குதுன்னு தெரியல. ஏதோ ஒண்ணு அங்க இருக்கு. இங்க இருந்துதான் சத்தம் கேட்டுச்சு. ஆனா இங்க எதுவுமே இல்லையே. அப்புறம் எப்படி அந்த சத்தம் வந்துச்சு? Goodbye.
போயிட்டானா? Final chapter. யாருக்கு ஃபைனல் சாப்டர்? No. வீரா, நீ இந்த உலகத்தை விட்டு வெளியே போகணும்னா அதுக்கு உன் ஆத்மா உனக்கு வேணும். ஆமா, நீ இந்த உலகத்துக்குள்ள நுழையும் போதே உன் ஆத்மாவை எடுத்து 3ஆ பிரிச்சு அதை நாங்க 3 உயிருக்குள்ள பூத்திட்டோம். எப்ப நீ அந்த 3 உயிரையும் அழிக்கிறியோ அப்பதான் இந்த உலகத்தை விட்டு உன்னால வெளியே போக முடியும். நீ ஏற்கனவே ரத்த வெறி பிடிச்ச ஒரு மிருகத்தையும் கொலைவெறி பிடிச்ச ஒரு கொலைகாரனையும் அழிச்சு உன் 2 ஆத்மாவை பெற்றுட்ட. இன்னும் 1தான் இருக்கு வீரா. போ, அந்த 1ஐயும் அழிச்சு உன் ஆத்மாவை பெற்று நீ இந்த உலகத்தை விட்டு வெளியே போலாம் வீரா. போ. இப்ப எங்க வந்திருக்கேன்? அந்த கனவுல கேட்ட குரல் உண்மையதான் சொல்லிச்சா? இப்ப இனிமே யோசிக்க வேணாம். அது சொன்ன மாதிரியே செய்யலாம். பேசாம நான் அந்த 3ஆவது உயிரையும் அழிக்கணும். அப்பதான் நான் போக முடியும் போல. நான் எப்படி அந்த 3ஆவது உயிரை கண்டுபிடிக்க? இந்த பக்கம் தான் போகணும் போல. இவன் தான் அந்த 3ஆவது உயிரா? இந்த உலகம் உன்னை இப்ப படாத பாடுபடுத்தி ஓடாத ஓடலாம் உன்னை ஓட வச்சிருக்குமே வீரா. இந்த உலகத்தையும் நீ நேரம் வெறுத்திருப்பியே. சொல்லு வீரா, சொல்லு. அது அப்போ இப்போ இந்த உலகத்தாலதான் எனக்கு ஒரு கடமை இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. அந்த கடமையை நான் நிறைவேற்றணும். அப்படி என்ன கடமை வீரா? என்ன கொல்றதா? கொல்றது கடமை இல்ல. என்ன வீரா? என்னோட உண்மையான உலகத்துக்கு போய், என்னோட உண்மையான வாழ்க்கைக்கு போய் என் பேருக்கு ஏத்த மாதிரி வாழணும். உன்
பேருக்கு ஏத்த மாதிரி வீரமா வாழணுமா, உண்மையான உலகத்துக்கு போகணுமா, அதுக்கு இங்க ஒரு வழிதான் இருக்குன்னு தெரியும். அதுவும் தெரியுமா வீரா? அது எப்பனா என்ன? அது நீதான் ஜோக். You're right. I am the one way. பட் இந்த ஒரு வழி திறக்கணும்னா நீ 1000 வழிய தாங்கணும் வீரா. புரியலையா? Let I teach you. I am the joker. நான் அடி வாங்குறது எப்பயுமே, ஆனா அடி குடுக்குன்றது எப்பயுமே இல்ல. So it's a rare. But இன்னைக்கு நான் உன்னை அடிக்க போறேன். நான் அடிக்கிற அடியில தாங்கிட்டா நீ இங்க இருந்து போயிடலாம் வீரா. என்ன சொல்ற? I love you வீரா. சாரி, எனக்காக இவ்வளவு அடி நீ வாங்க போற. வாங்கு. I love it. Are you ready for வாங்கிஃபையிங் அடி? Face punch. Next. Elbow attack. Hello வீரா. Wow வீரா. Now I'm going to beat. இந்தா. Veera, you gone. Veera, you gone. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா? வீரா, என்ன வலிக்கல? வலி நீ கொடுத்ததை விட நான் நிறையவே கொடுத்துருக்கேன். உடம்புல இருந்து ரத்தம் வரும்போது வர வலியை விட கண்ணில இருந்து கண்ணீர் வரும்போது வர வலிதான் பெருசு. நான் அதை கொடுத்துருக்கேன். மற்றவனுக்கு வலியை கொடுக்கறத விட பெத்தவனுக்கு வலியை கொடுக்கறது தான் பாவம். நான் பாவி. வலியை தாங்குறவன்லாம் ஹீரோனா, எனக்கு எங்க அப்பா அம்மா தான் ஹீரோ. எங்க போனா ஜோக்கர்? என் போனு யார் கால் பண்றா? ஹலோ வீரா. என்ன ஜோக்கர் எங்கன்னு பாக்குறியா? எப்போ தீய எண்ணங்கள் அழிஞ்சிச்சோ அப்பவே ஜோக்கரும் செத்துட்டான் வீரா. நீ இதுக்கு முன்னாடி இந்த உலகத்துக்கு வந்தப்போ உனக்கு அடிச்சு சாப்பிட வந்த ஒருத்தனை அடிச்சு கொன்ன. இன்னொருத்தன் உன்னை கொல்ல பார்த்ததால அவன் துப்பாக்கி வச்சு அவனே நீ சுட்டுட்ட. இந்த கொலையெல்லாம் செஞ்சது யாரு தெரியுமா? தான் வாழ்க்கையே வேணும்னு சொல்லி தற்கொலை போன நீ. வாழ்க்கை உன்கிட்ட இருக்கிற வரைக்கும் அது வேணான்னு நினைச்சிட்டு இருந்த. இன்னொருத்த எடுத்து போறான்னு நினைத்தோனே அவனையே கொல்ல ஆரம்பிச்சுட்ட. வாழ்க்கைன்றது ரொம்ப வேல்யூபிளானது வீரா. அதை 2 ரூபாய் பிளேடால வேஸ்ட் பண்ணலாம். விலை மதிப்பே இல்லாத நம்பிக்கை வச்சு அதை நீ உயரத்துக்கும் வரலாம்.
நீ இனிமே நம்பிக்கையோட இருப்பேன்னு நினைக்கிற வீரா. நீ திரும்பி உன் உலகத்துக்கு போலாம். அதுக்கு இந்த ஸ்கிரீனை கிளிக் பண்ணு. போ வீரா. பாய். சார், நான் ஐரூம்ல இருந்து பேசுறேன். தற்கொலையின் கடவுள். நம்ம நினைச்ச மாதிரியே வீராவை தற்கொலையில இருந்து தடுத்து அவனுக்கு வாழ்க்கைனா என்னன்னு புரிய வச்சு அவனை திரும்பி நான் அவனோட வாழ்க்கைக்கு அமைச்சு வச்சிட்டேன். இனி அவன் சக்சஸ்ஃபுல்லா அவனோட லைஃபை லீட் பண்ணுவான். ஸோ இப்பல இருந்து வீரா மிஷன் ஃபினிஷ்டு.